ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராமர் பாதத்தை பற்றி பதிவு போடலான்னு போடுறேன். இது ரொம்ப நாளாக நான் இந்த பதிவு போடணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை பற்றின விவரங்கள் சேகரிக்கும் போது ஒரு அருமையான தகவல் எனக்கு கிடச்சிது. வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராமர் பாதம் அப்படிங்கிற கோயில் எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம். ஸோ நீங்கள் ராமநாதபுரம் கோயிலுக்கு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இனிமேல் போனீங்கன்னா நீங்கள் இந்த ராமர் பாதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மலை மேலே அமைந்திருக்கு. அதை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ராமேஸ்வரத்தோட ஹோல் வியூவும் இதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன மலை தான், 30 படிக்கட்டு தான் இருக்குது. ஸோ இது வழிபடுறதும் ரொம்ப சிறப்பு மிக்கது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமர் ராவணன் கிட்ட இருந்த சீதா தேவியை காப்பாற்றுவதற்காக அவரோட படையோடு ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து தான் இலங்கையை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமரும் இங்கேருந்து தான் அந்த இலங்கைக்கு தாவுனார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதாவது இலங்கை எந்த பக்கம் இருக்குது, எப்படி போகலாம் அப்படிங்கிற திட்டம் இந்த குன்று மேலே தான் அவங்க ஓய்வெடுத்து திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ராமர் பாதத்தோட அச்சு இங்கே விட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வழிபடுறது ரொம்ப முக்கியத்துவம். இந்த ராமர் பாதம் அப்படிங்கிறது ராவணனை அழிக்க போகும்போது இந்த மலை மேலே ஓய்வெடுத்து திட்டம் தீட்டுறாங்க. ஸோ கெட்டதை அழிக்க போகும்போது இங்கேருந்து ஓய்வு எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவருடைய ராமர் பாதத்தோடைய அச்சு நீங்கள் சில பெருமாள் கோயில்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதனோட விபரம் தெரிஞ்சு வழிபட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவு. வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விபரமும் தெரிஞ்சுட்டு பண்ணால் இன்னும் ஆழமாக நமது பிரார்த்தனை இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முனிவர்கள் மற்றும் சித்தர்களால் இந்த ராமர் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இது அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோயிலுக்கு போகணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி ராமர் பாதம் கோயிலையும் பார்த்துட்டு வர்ற மாதிரி போயிட்டு வாங்க.